ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின்சியான். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஒரு அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸை இப்படி மடிச்சுக்கோங்க. ஓப்பன் பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னது தான், வேணும்னா என்னோடய வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ப்ளவுஸ் அளவு எடுத்து அந்த அளவுகளை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி போட்டிருக்கானே, எப்படி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அக்யூரேட்டாக புரியும். இப்போ பின் உயரம் 13, 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு 13, ஷோல்ட்ரு 10.5, அதை 2ஆக டிவைட் பண்ணால் 5 வரும். 1/4 இன்ச்சு கழுத்து அடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு தையல் அடிக்கிறதுக்கும் நம்ம சேர்த்து 5.25 வச்சுருக்கோம். கழுத்து அகலம் 8. இந்த 8 நம்ம ப்ளவுஸில் எடுத்தோம், நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஆம்கோல் நீளம் 6, பின் கழுத்து இறக்கம் 7, மார்பு சுற்றளவு நம்ம எடுத்தோம், அதை 36 வகுத்தல் 4. ஏன் 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி 4 பக்கம் கிடைக்கும், அதனால அதை 4ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதனால் 4ஆல் வகுக்கிறோம், கிடைக்கும்போது 9. இடுப்பு சுற்றளவு 28, அதையும் 4 பாகமாக பிரிக்கணும். அப்போ 4 பாகமாக பிரிக்கும்போது 7 வரும். ப்ளஸ் 1 இன்ச் இந்த மாதிரி டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா பின்னாடி, அந்த டாட்டுக்காக 1 இன்ச். இப்போ 8 இன்ச். ஆம் ரவுண்டு 8.25, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து முன்பாகத்துக்கு தேவையான அளவு, முன்கழுத்து இறக்கம் 7, அதை எப்படி வச்சுக்கலாம். ஓப்பன் உயரம் 3 ப்ளஸ் 1, ஏன்னா நம்ம 1/4 இன்ச் 1/2 இன்ச் பட்டி அடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச் சைடு பிடிக்கிறதுக்கும். ஓகேவா? டாட் டிஸ்டன்ஸ், டாட் அளவு, முன் உயரம் 12 ப்ளஸ் 1னா அதே மாதிரி தான். தையலுக்காக 1 இன்ச் சேர்த்துருக்கோம். அது எங்கேருந்து எதுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பட்டியோட நீளம், பட்டியோட அகலம் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அளந்துக்கலாம். கை நீளம் 6, 1/2 இன்ச் தையலுக்கு 6, கை அகலம் 5. இப்போ வாங்க நம்ம ப்ளவுஸில் எப்படி போடலான்னு சொல்லி இதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளவுஸ் பீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பின் உயரம் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பின் உயரம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே சமமாக இல்லாமல் கீழே கொஞ்சம் பிசுறாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு லைன் மாதிரி பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன் பாருங்கள், நான் ஸ்கேல் வைக்கும்போதே தெரியுது பாருங்கள், கூட குறைச்சி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த லைன் நமக்கு வேணாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பின் உயரம் எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இது நார்மல் ப்ளவுஸுங்கிறனால கீழே மடிச்சடிக்கணும். ஓகேவா? அது கீழே மடிச்சடிக்கிறது 1/2 இன்ச் மடிச்சடிக்கணும். நம்ம 1.25 வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கலாம். 1.5 வச்சா நல்லது. ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிகிற பற்றி சொல்கிறேன். இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால உள்பக்கமாக திருப்பி அடிச்சிருக்கு. ஆனால் நார்மல் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி மடிச்சடிப்போம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு 1.5 இன்ச் தேவைப்படுது. ஓகேவா? இப்போ 1.5 இன்ச் இங்கே பார்த்துக்கோங்க. 1 அந்த பெரிய கோடாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹாஃப். இப்போ இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது 1.5 இன்ச். நெக்ஸ்ட்டு பின் உயரம் 13, ஷோல்டருக்கு 1/2 இன்ச் 13. இப்போ டோட்டலாக நீங்கள் 13.5 இன்ச் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை இது பண்ணிக்கலாம். இப்போ 13 மென்ஷன் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச், அங்கேருந்தே நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நிறைய வீடியோ நான் இந்த மாதிரி போடுறேன் உங்களுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், கழுத்தோட அகலம் 8. இந்த கழுத்தோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ப்ளவுஸ் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதில் கழுத்து அகலம் நேற்று எடுக்கும்போது 8 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா, நமக்கு மேலேருந்து வரும்போது அதாவது க்ளோஸில் அகலமாக இருக்கும் அந்த கழுத்து. அப்போ நீங்கள் கழுத்து அகலத்தை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது தப்பாக போயிடும். இந்த கழுத்து அகலம் அக்யூரேட்டாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்று, இந்த ஷோல்டரை எடுத்துக்கோங்க. இதை சின்ன ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ
இந்த ஷோல்டரை வந்து இங்கேருந்து வச்சு இப்படி எடுத்திங்கன்னா இது 2 இன்ச் வருது. இப்போ இந்த 2 இன்ச்சை நீங்கள் நோட்டில் வந்து சின்ன ஷோல்டர்னு சொல்லி எழுதி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன ஷோல்டர்னு எழுதி மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது 2 இன்ச் வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கழுத்தோட அகலம், ஆம்கோல் நீளம், பின் கழுத்து இறக்கம் வருதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஷோல்டரும் கழுத்து அகலம் நமக்கு மெயின். இப்போ ஷோல்ட்ரு வந்து 10.5 இருக்குது, அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா, ஏன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி தானே நம்ம கிளாத் போட்டிருக்கோம். அப்போ 5 வந்துச்சு. 5ஓட 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்கும், அதாவது கழுத்து தையலுக்கும், 1/2 இன்ச்சு கை தையலுக்கு விட்டுருந்தோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 5.25. நீங்கள் 5.25 எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து எடுக்காதீங்க, மேலே உள்ள கோடுலேருந்து எடுக்காதீங்க, கீழே உள்ள கோடுலேருந்து. இப்போ 5.25 நான் மென்ஷன் பண்ணுறேன். ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுலேருந்து எப்போவும் மென்ஷன் பண்ணாதீங்க, தள்ளி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 5.25 எடுத்து அந்த 1/2 இன்ச்சையும் 1/4 இன்ச்சையும் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கழுத்து அகலம் 8, இதை விட்டுருங்க. இப்போ சின்ன ஷோல்டர் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2ஐ நம்ம இந்த 3/4 இன்ச் தையலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா? அதாவது 1/2 இன்ச்சு கை தையலுக்கும் 1/4 இன்ச் வந்து கழுத்து தையலுக்கும் விட்டோம் பார்த்தீங்களா? அந்த இதுலேருந்து 2 இன்ச் ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு கழுத்தோட அகலம் இங்கிட்டு கிடச்சி போயிடும். நீங்கள் 5.25 மார்க் பண்ணி அந்த 5.25 ஃபுல் 5.25லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் அந்த 3/4 இன்ச்சை விட்டுட்டு இந்த சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 2 இன்ச் வந்து சின்ன ஷோல்டரை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும். அடுத்து ஆம்கோல் நீளம் பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஆம்ஹோல் நீளம் நான் எங்கேருந்து அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள். ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுலேருந்து அளவு எடுக்கக்கூடாது, கீழே உள்ளதுலேருந்து தான் அளவு எடுக்கணும். ஓகேவா? இப்போ 6. இதுக்கு வந்து ஏன் தையலுக்கு கூட்டணுமா குறைக்கணுமான்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கும் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இது வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தையல் பழகும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அந்த 3/4 இன்ச்சு நம்ம கழுத்து அகலம் மென்ஷன் பண்ணுறதுக்காக இருந்தோம். அங்கேருந்து லைன் வரையாதீங்க, 5.25 வச்ச இடத்துலேருந்து லைன் வரைங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுத்து அகலம் பார்த்தாச்சா? இப்போ பின் கழுத்து இறக்கம் 7.5. இதுவும் நம்ம அப்படியே தான் மென்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம தையலுக்கு அளவுகள் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுலேருந்து நம்ம அளவு எடுக்கலை, கீழேருந்து தானே அளவு எடுத்தோம். அப்போ நம்ம தைக்கும்போது ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கும் கழுத்து அகலம் தைக்கிறதுக்கும் கரெக்டாக வந்துடும். அதனால் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ கழுத்து அகலம் வந்து நான் எழுதிட்டேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 2.25 இன்ச் வந்துச்சு, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இதை ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து ஒரு 2 to 3 டைம் இந்த இதை பார்த்து இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ தான் நம்ம மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். 36 மார்பு சுற்றளவு வருதுன்னா அதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ 4ஆக பிரிக்கும் போது நமக்கு எத்தனை வருது? 9 வருது. அப்போ 9 போட்டு நம்ம தையலுக்கு, அதாவது நம்ம உடம்பு வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சைடில் தையல் விட்டோம்னா தான் நம்ம அதை பிரித்து விட முடியும். நம்மளுக்கு அதாவது நம்ம கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டோம் அப்படின்னா பிரிக்க முடியும். அதனால் அதை குறித்து நான் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இப்போ அந்த இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது? 28 வகுத்தா 7 வருது. ப்ளஸ் வந்து 1 இன்ச் தையலுக்காக விட்டோம். அப்போ 8 இன்ச் வச்சு அதை மார்க் பண்ணி அதே மாதிரி மேலே எவ்வளோ 1.5 இன்ச் தையலுக்கு விட்டிங்கன்னா அதே மாதிரி கீழே 1.5 இன்ச் தான் தையலுக்கு விடணும். அந்த 2 கோடையும் நீங்கள் வந்து லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1.5 இன்ச் லைன் பண்ணியாச்சு. இப்போ இதையும் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு கர்வ் லைன் வரையணும். கர்வ் லைன் வரைகிறதுக்கு ஒரு 2 இன்ச் வந்து மேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் போதுமானது, நீங்கள் மேலேருந்து கொண்டுட்டு வரணும்னு இல்லை. ஓகேவா? இங்கேருந்து நான் ஒரு 1.5 or 1.25 நம்ம கர்வுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வரையணும். நீங்கள் இந்த ஒரு லைன் வரையும் போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கர்வ் லைன் எப்படி வரையணுங்கிறதுக்காக. அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச் தான் நான் இதில் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து பாடியோட அளவு மாறுபட இந்த லைனோட அளவும் மாறுபடும். ஓகேவா?
இப்போ ஆம் ரவுண்டு 8.25 வருது. இப்போ இதுதாங்க நமக்கு மெயின். அதாவது நம்ம போட்ட கர்வ் லைனும் ஆம் ரவுண்டும் 8.25 வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுலேயும் செக் பண்ணாதீங்க, கீழேருந்து செக் பண்ணுங்கள். பாருங்கள் 8 வருது. இப்போ ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்து, அதாவது 8.25 8.5 கூட போகலாம். 8.25 அக்யூரேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, 8.5 வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு பெரிய வித்தியாசங்கள் வராது. ஸோ இதை வந்து ஓகே, நம்ம போட்ட லைன் வந்து கரெக்ட் அப்படின்னு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஷோல்ட்ரு பிடிச்சி அடிக்கிறதுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது. இப்போ கழுத்துக்கு இன்னும் நம்ம ரவுண்ட் வரையல. இப்போ நான் கழுத்துக்கு வந்து ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வரைஞ்சாச்சு. இதோட இன்ச் வந்து 3/4. இப்போ 3/4 இன்ச் வச்சு நீங்கள் கழுத்து ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வரும். எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லைனுக்கு மேலே லைன் உள்ளே தெரிகிற மாதிரி கட் பண்ணுங்கள். நான் இப்படி எப்படி ட்ரா பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீழே அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனை கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கழுத்தை ஏன் நீங்கள் கட் பண்ணலன்னு கேட்கலாம். நம்ம வந்து இதை வச்சு தான் முன்பாகம் வரைய போகிறோம். அதனால் கழுத்து இப்போ கட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அளவுகள், அந்த அளவுகள்லேருந்து அந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி கிளாத்தை இப்படி மடித்து போட்டு இப்படி திரும்ப அந்த கர்வ் லைனுக்கு மெதுவாக, அந்த கர்வ் லைனில் மெதுவாக அந்த வளைவுக்கிட்ட நீங்கள் கட் பண்ணுங்கள். பொறுமையாக கட் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம டாட் குறிக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 8 டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8ல் பாதி என்ன, 4னா இந்த 4 தான் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. அதாவது பின்பக்கம் டாட்டு குறிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா அது. இப்போ ப்ளவுஸை எடுத்து இந்த 1 இன்ச் இங்கேருந்து இங்கே வந்து டாட்டு பிடிக்கிறதுக்கான அளவை குறித்து ஒரு நீடில், அதாவது நம்ம வந்து கட்டை ஊசின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் நீடில் பெருசாக இருக்கும்ல, அதில் வந்து ஒரு நீடில் மார்க் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த நீடில் மார்க் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அலையாது, நம்ம திரும்ப அளவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் இப்போ நீடில் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நீடில் மார்க்கை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து பின்பாகம் நமக்கு கிடச்சிருச்சு. கழுத்து வந்து அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி தான் நமக்கு ஒரு பீஸ் கிடச்சிது. இது அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி இதை வந்து இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம். இந்த ஃபோல்டிங் இருக்க பக்கமே நம்ம பக்கம் இருக்கட்டும். இதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடிக்க போகிறோம். இது கைபாகம் வரைகிறதுக்காக இந்த மடிப்பு. சரியா? இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை வந்து அதே மாதிரி நம்ம இப்போ பின்பாகம் வரைகிறதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு அதை வெட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேவும் ஒரு லைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கீழே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுங்கிறனால இப்படி மடிச்சு அடிப்போம். இதுக்கும் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கலாம். 1.25 மேக்ஸிமம் இடணும், நம்மளோட விருப்பம். நான் எப்போவுமே 1.5 இன்ச் வச்சு தான் கை மடித்து அடிப்பேன். அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ தேவையில்லாத பகுதிக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்து அதை இப்போ ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கையோட நீளம் வந்து 6, அதாவது 6, மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். இப்போ 6.5 இன்ச்சுன்னு சொல்லி குறித்து அதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில தான் நம்ம கையோட வளைவு வந்து வரைய போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து இந்த அடிக்கையோட அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் கிளாத்தை இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அங்கே லைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அளந்து எடுத்துக்கோங்க. அடிக்கை அளவு அப்படின்னு சொல்லி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரிஞ்சிடும். இப்போ கையோட அகலத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கையோட அகலம் 5, அதோட அடிக்கை அளவு 4 வந்துச்சு. அதை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. கை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே நான் உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ ஆம் ரவுண்ட் வந்து
8.25. நம்ம ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பின்பாகம் கட் பண்ணும்போது 8.25 வச்சு கட் பண்ண பார்த்தீங்களா, 8 வந்துச்சுல்ல, 8 வச்சு கட் பண்ணோம்ல, அதே 8 வச்சு இங்கே வச்சுக்கலாம். 8.25 வச்சு ஒரு கிராஸாக டேப்பை வச்சு அங்கிட்டு 1.5 இன்ச் வருது, அதை குறிச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிளாத் பத்தலை, நம்ம ஜாயின் தான் போட போகிறோம் இந்த கிளாத்துக்கு. ஓகேவா? இப்படி கிராஸாக டேப்பை வச்சு அந்த 8 எங்கே வருதோ அங்கே வரையும் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ லைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1.5 இன்ச் இங்கிட்டு குறிச்சிக்கலாம். இங்கேயும் தையலுக்கு குறிக்கணும்ல. நம்ம வந்து பின்பாக கிளாத்தில் எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதே தான் முன்பாக கைக்காக இருந்தாலும் முன்பாக கிளாத்துக்கும் அந்த தையல் விடணும். இப்போ இதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கை வளைவு வரைய போகிறோம். இப்படி தான் வளைவு வரும். இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து இங்கே மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அதில் பாதி 4 வந்துச்சு. 4 வந்துச்சு. 8லேருந்து பாதி 4 வந்துச்சா? இப்போ அந்த 4 தான் இங்கே குறிச்சிருக்கோம். இங்கே இருந்து மேலே ஒரு 3/4 இன்ச் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு டாட் போட்டுக்கோங்க. 3/4 இன்ச். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேருந்து ஒரு 2 இன்ச் ஆர் 1.5 இன்ச், 2 இன்ச் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக வரும். இப்போ 2.5 இன்ச் வச்சு அந்த டாட்டு இந்த டாட்டு இப்படி தொட்டு வர்ற மாதிரி. இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த டாட் இந்த டாட். இப்போ லைன் வந்து நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த டாட் வச்சு மிட் பாயிண்ட் குறித்து நம்ம கண்டுபிடிச்சனால நமக்கு இந்த வளைவு வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா? இப்போ இதுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டர் பாயிண்ட் இது 4 இருக்குது, அதில் 2. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம இது பண்ணி அந்த 1/4 இன்ச்சை டாட்டை தொட்டுட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஆல்ரெடி அந்த பெரிய மிட் பாயிண்டில் கண்டுபிடிச்சி இப்படி மேலே வந்து ஒரு லைன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கொண்டுட்டு போயிடாதீங்க, இந்த மாதிரி தான் வரையணும். ஓகேவா? இது கை குறைபாகம்னு சொல்லுவோம். குறைபாகம் எதுக்குன்னா, நம்ம முன்பாகத்துக்கு தான் நம்மளுக்கு இந்த குறைபாக வளைவு வர்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுவோம் கை. சரியா? அப்போ தான் நமக்கு உடம்புல வியர் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் கரெக்டாக நிற்கும். கண்டிப்பாக அந்த குறைபாகம் நீங்கள் வரைஞ்சே ஆகணும். முன்பாகத்துக்கும் வரையணும், கைக்கும் வரையணும். முன்பாகம் கொஞ்சம் கம்மியாக வரைவோம், கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வரைவோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரே வீடியோவில் இது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்பாகத்துக்கு தனி ஒரு வீடியோவும் முன்பாகம் தனியாக ஒரு வீடியோவும் கைக்கு தனியாக வீடியோவும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ இதில் நாச் போட்டுக்கிறோம். நம்ம எங்கெங்கே கோடு இருக்குது, எங்கெங்கே லைன் இருக்குங்கிற இடத்துல நாச் போட்டுக்கலாம். சென்ட்ரு மிட் பாயிண்டில் நாச் போட்டுக்கலாம். இது எல்லாமே எதுக்கு இந்த நாச் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் ஒரே வழியாக எல்லாமே சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? இப்போ இந்த குறைபாகத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை வந்து இப்படி விரித்து வச்சு தான் இதை கட் பண்ணணும். சரியா? நம்மளுக்கு ஒன் சைடு குறைபாகம் இருக்கணும், ஒன் சைடு ஃபுல்லாக இருக்கணும். இந்த குறைபாகம் வந்து நமக்கு முன்பக்கம் அட்டாச் பண்ணும்போது வரும். அது நம்ம முழுசாக ஃபினிஷ் பண்ணது வந்து பின்பாக அட்டாச்சுக்கு வரும். இப்போ முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முன்பாகம் இன்னும் நம்ம வரையலை. இப்படி கிளாத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். அதாவது நம்ம கட் பண்ண பீஸில் பேலன்ஸ் பீஸ் இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக டேப்பை வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு நாச் போட மறந்துட்டேன்னா அந்த நாச்சை வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த கிராஸ்க்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லி என்னோடய வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட தான் நம்ம கிராஸாக வைக்கணும். ப்ளவுஸை வந்து நேர் கட்டிங் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இது கிராஸ் கட்டிங்கிறனால நம்ம கிராஸாக ப்ளவுஸ் போட்டுட்டு இப்போ முன்கழுத்து இறக்கம் வந்து நம்ம வரைய போகிறோம். முன்கழுத்து இறக்கம் எவ்வளவு? 7. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்படியே ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு ட்ரா பண்ணிவிட்டு இதையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லென்த்தாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதில் தான் நம்ம முன்கழுத்து இறக்கம் எடுக்க போகிறோம். இப்போ முன்கழுத்து இறக்கம்
7 வந்துச்சுல்ல அதை வந்து நம்ம ஷோல்ட்ரு பிடிச்சி அடிக்கணும் பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது, கீழே இருந்து தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட லெங்க்த்து நம்ம முதல்ல பார்க்கல. இப்போ பட்டியோட லெங்க்த்து 3 வருது. அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு 3.5 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 3ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டாட்டோட அளவு 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 வந்து இங்கேருந்து அவுட் சைடு நம்ம மார்க் பண்ண போகிறோம். வீடியோ கிளியராக அதில் விழுகலை, நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது அதில் புரியும், நான் சொல்லித்தரேன். இப்போ பட்டியோட நீளம், பட்டியோட அகலம். ஓகேவா? இப்போ அவுட் சைடு மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ அந்த ட்ரா பண்ணதை கொஞ்சம் கிளியராக நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இங்கேயும் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்தோம்? 2.25 எடுத்தோமா? அந்த 2.25 நம்ம கழுத்தோட லெங்க்த்துலேருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி இப்போ மேலேருந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இங்கே ஒரு கோடு, அங்கே டாட் புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி வரைஞ்சி இப்போ வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டிங்களா? இதில் தான் நம்ம கழுத்தோட வளைவு வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஓப்பன் உயரம் 3 + 1 4 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே வைக்கிறது தான் நமக்கு ஓப்பன் உயரமாக வரும். 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா எதுக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த இது டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த பட்டி ஜாயின் பிடிக்கிறதுக்கும் அரையும் 1. அப்போ 4 இன்ச் வரும்போது 1 இன்ச் தள்ளி வச்சுட்டோமா, அப்போ 4 இன்ச் இங்கே வந்துருச்சு. அப்போ டாட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டாட் டிஸ்டன்ஸ் வந்து 3. இப்படி க்ராஸாக ஒரு டேப்பை வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்க வேணாம், ரொம்ப க்ராஸாகவும் வைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு க்ராஸில் டேப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாட்டோட அளவு 1ன்னு வருது பார்த்தீங்களா, நம்ம இதை 2ஆக மடிச்சு அடிப்போம். அப்படிங்கிறனால இங்கேயும் 1 அங்கேயும் 1 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டாட்டில் வந்து இந்த பக்கமும் 1 இன்ச் வருது, இந்த பக்கம் 1 இன்ச்சு. ஏன்னா இப்படி தானே நம்ம பிடிப்போம் டாட்டு. இப்போ டாட்டு பிடிக்கும்போது டோட்டலாக நமக்கு 2 வேணும். அதை தான் நம்ம 1 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். முன் உயரம் வந்து 12 + 1 13 அப்படிங்கும்போது நம்ம இங்கே மேலேருந்து இங்கே வச்சு 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு முன் உயரம் மார்க் பண்ணுறது தான் நமக்கு மெயின். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிராஸ் டேப் வச்சது கரெக்டாக இருக்கா, இப்போ இந்த இதையும் நம்ம ஜாயின் பண்ணி அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம பட்டி உயரம் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி உயரத்தில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த உயரத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். பார்த்திங்களா, ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, இது 3 அப்படிங்கும்போது 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுவதில்ல, அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸாக அந்த எண்டு வரையும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வளைவு இருக்குது கைக்கிட்டனா, நமக்கு கைக்கு முன்பாகத்துக்கு உள்வளைவு வரையணும்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் இந்த லைனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மேல் லைனில் இருந்து தான் இப்போ நம்ம உள்பாகம் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கொடுத்தா போதும். ஒரு 1/4 இன்ச்சு to 1/2 இன்ச்சுக்குள்ளே அந்த வளைவு நம்ம கொடுத்தா போதும். இப்போ இது பண்ணிவிட்டு இது உள்வளைவு, இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு தான் நம்ம அந்த கை உள்வளைவும் இந்த உள்வளைவும் ஆம்கோல் உள்வளைவும் நமக்கு வரப்போகுது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து சில பேருக்கு இறங்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து அவுட்டரில் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு. இது எதுக்குன்னா, நமக்கு கழுத்தும் கொஞ்சம் அகலமாக காட்டணும், ப்ளஸ் வந்து ஷோல்டர் சரிஞ்சு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இது. இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம வெளிப்பக்கமாக மார்க் பண்ணோம், இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணோம். இப்போ வந்து ட்ரா பண்ணுறது வந்து நம்ம அகலமாக கொஞ்சம் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அந்த வளைவு வரணும். இங்கே உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அந்த வளைவு நிற்கணும். இப்படி வச்சு இதுலேருந்து ஒரு க்ராஸாக போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் உயரத்துக்கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி க்ராஸாக போடுங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கும் இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா பார்ட்ஸுக்குமே தனித்தனியான ஒரு வீடியோ நான் போடுறேன். எப்படி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போடுறேன். இப்போ அந்த உள்வளைவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உள்வளைவில் நம்ம கொண்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ முன்பாகத்துக்குள்ள கழுத்தோட இறக்கத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் எங்கே கட் பண்ணேன்னு பாருங்கள். இங்கே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம அங்கே கட் பண்ண போகிறோம். அங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே சென்ட்ரு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, 13 இன்ச் சென்ட்ரு, அந்த சென்ட்ருக்கிட்ட ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடி மடித்து இப்படி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டாட் டிஸ்டன்ஸ் 3 ப்ளஸ் வந்து டாட்டோட அளவும் 1 சேர்த்து 4 இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போ டோட்டலாக 4 கரெக்டாக நமக்கு இருக்குது. சில இது வந்து சில பேர் அளவு எடுக்கும்போது 3 இந்த மாதிரி போயிடும். இப்போ டாட் டிஸ்டன்ஸ் 3, டாட்டோட அளவு வந்து 1. ஓகேவா? இப்போ கரெக்டாக நமக்கு வந்ததுனால நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நம்ம உள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். அங்கே டாட்டு வைக்கிற அளவுக்கும் அந்த பட்டிக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி கொஞ்சம் வளைவாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். ஒரு நாச் போட்டாச்சா? இப்போ இதை அப்படி நெகத்தால் இப்படி நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கோடு வந்து தெரியும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து இதில் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து அளக்கும்போது ஒரு அளவு வரும் 9 அல்லது 9.5. இதுதான் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மிட் பாயிண்ட் வரும். இப்போ ஒரு மிட் பாயிண்ட் இப்படி நம்ம போட்டுட்டு அளந்து பாருங்கள். கரெக்டாக எனக்கு 9 வருது. அப்போ 9 6 9.5 இந்த இது வந்துச்சுனாவே நமக்கு வந்து நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் கரெக்டானது. இப்போ 9 வந்துருச்சா? இப்போ நமக்கு வந்து டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும் நமக்கு முன்பாகம் அப்படின்னா டாட் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரணும். இல்லை ஓரளவுக்கு மீடியமாக போதும் அப்படின்னு சொன்னால் இந்த நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் டிஸ்டன்ஸு கண்டிப்பாக 1 or 1.5 டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது அந்த டாட் பிடிக்கிறது நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு நீடில் மார்க் போட்டு நம்ம இப்போ முன்பாகத்தை கட் பண்ணி முன்பாகத்தை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ பின்பாகத்துக்கு அந்த வளைவு வரையாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த வளைவை வரைஞ்சிட்டோம், முடிஞ்சிருச்சு நமக்கு எல்லாம். அதனால் இப்போ அந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பேக் பீஸ் கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட் பீஸ் கிடச்சிருச்சு, கையும் நம்ம கட் பண்ணிட்டோம். நமக்கு கையும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது இப்போ நம்ம பட்டி மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. பட்டியோட நீளமும் அகலமும் நம்ம எப்படி அளக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் அளக்க சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம கட் பண்ண பீஸை வந்து நம்ம அளந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முன்பாகத்துக்குள்ள இதை வந்து நம்ம அளந்தோன்னா இது வந்து 3 இன்ச் வருதா? அப்போ இந்த 3 இன்ச் தான் பட்டியோட நீளம். பட்டியோட நீளம் அப்படின்னு சொல்லி 3 + 1 = 4. எதுக்கு 1 இன்ச் நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது பட்டி பிடிச்சி அடிக்கிறதுக்கும் கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கும். ஓகேவா? பட்டி அதனால 4. இப்போ டோட்டலாக 4 இன்ச் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பட்டியோட அகலம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பினோம்னா இங்கே 3 இன்ச் வந்துச்சு. இதை நம்ம மெஷர் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளவுஸை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம ஜாக்கெட்டில் உள்ள இதை வந்து நம்ம அளந்தோம்னா நமக்கு இதில் டிஸ்டன்ஸ் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அளவுகள் மாறி போயிடும். இப்போ இதோட டிஸ்டன்ஸை நம்ம அளந்து பார்ப்போம். அங்கே இருந்து இங்கே வந்து கரெக்டாக 3 வருது. அப்போ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பட்டியோட அகலத்தையும் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நமக்கு கட் பண்ண கிளாத்தில் நமக்கு கிடச்சிருக்கும். அதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். உங்கள் பக்கம் இருக்க மாதிரி போட்டு கீழே 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. நமக்கு மொத்தம் 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அதில் வந்து கீழே 1/2 இன்ச் வச்சு சும்மா நார்மலாக ஒரு மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி மேலே நார்மலாக ஒரு லைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை லைன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
பட்டியோட நீளம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதை இங்கே மார்க் பண்ண போகிறோம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட்டியோட நீளம் 3 + 1 4. அப்போ நம்ம வந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். நீங்கள் டோட்டலாக வச்சே 4 இன்ச்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கீழே 1/2 இன்ச்சோட வச்சு மொத்தமாக 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 இன்ச் கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா க்ராஸை வந்து டேப்பை வந்து க்ராஸாக வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் அளந்துக்கோங்க. இங்கே ஒரு நாச் போட்டிருப்போம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? 3. நான் எதுக்கு திரும்ப நம்ம கட் பண்ண பீஸில் அளக்க சொல்கிறேன்னா நமக்கு வேரியேஷன் வந்துருந்துச்சுன்னா இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அப்படிங்கிறனால தான் நான் கட் பண்ணுற பீஸை. இப்போ இதை இப்படி டாட் இப்படி பிடிச்சிருவோன்னா அப்போ அந்த நாச்சுக்கிட்டேருந்து அந்த எண்டு வரையும் அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வருது? 6.75 வருது. இப்போ அந்த 6.75 இது மாதிரி வச்சு நார்மலாக சும்மா அந்த க்ராஸாக டேப்பை வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டியோட அகலம் எவ்வளோ பார்த்தோம்? 3 பார்த்தோம்ல. 3 + 1 இது இதான் 4ன்னு வந்துச்சா? அதே இதை இங்கே நம்ம அளந்துக்க போகிறோம். இது வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் 4 இன்ச். ஓகேவா? மொத்தமாக டோட்டலாக 4 இன்ச். அதை வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச் லைன் வந்து பண்ணிக்கலாம். நான் மேலே டாட் வச்சது அப்ராக்சிமேட்டாக தான் வச்சேன். இப்போ தான் கரெக்டான டாட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கழுத்து ஜாயிண்ட்டுக்கு மட்டும் கிராஸ் பீஸ் வேணும். நார்மல் ப்ளவுஸ்னால் நமக்கு இவ்வளோ வேலை இருக்குங்க. லைனிங் ப்ளவுஸ்னால் கூட நமக்கு இவ்வளோ வேலை இருக்காது. நம்ம உள்ளே அடித்து திருப்பிடுவோம். நார்மல் ப்ளவுஸில் இவ்வளோ வேலை இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணால் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நமக்கு கரெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தை விரிச்சுக்கோங்க. ஆல்ரெடி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படின்னு. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1.25 இன்ச் வச்சு நம்ம 1.5 போவேன்னா 1க்கு கீழேயும் குறைய வேண்டாம். ஓகேவா? 1.25 இன்ச் வச்சு இதே மாதிரி ஒரு 4-5 லைன் வரைஞ்சிக்கோங்க. 4-5 லைன் வரைஞ்சிட்டு இது மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் கிடச்சிருச்சு. இதை நம்ம கழுத்துக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிற ஒரு வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ் ப்ளஸ் வந்து கை, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ.